நான் பெரிதும் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த 76வது இந்திய தேசிய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். மாணவர்களே, நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த குடியரசு தினத்தன்று இதைத்தான் பேசுகிறோம். இன்றைக்கு ஜனவரி 26 குடியரசு தினம். இந்த தினத்தை ஏன் நாம் குடியரசு தினம் என்று கொண்டாடுகிறோம்? எதனால இந்த ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படின்னு கொண்டாடுறோம்? 1947 ஆகஸ்ட் 15 நம்மை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயரிடம் நமக்கு விடுதலை கிடைத்தது இல்லையா? அதனால அன்னைக்கு சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படின்னு கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய தேசத்தை நாம் ஆள்வதற்கு நமக்கு உண்டான ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் சாசனம் இவற்றை உருவாக்கி ஜனவரி 26 ஏன் இந்த ஜனவரி 26 அப்படிங்கக்கூடிய ஒரு தினத்தை நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி முழுமையான சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும், சுதந்திரம் எங்களது பிறப்புரிமைன்னு சொல்லி திலகர் சொன்ன மாதிரி அந்த ஆங்கிலேயரோடு நடந்துகிட்டு இருந்த போராட்டத்துல நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த ஜனவரி 26 தான் அறிவிச்சார்.
பூர்ண சுயராஜ்யம் தான் அது. அதனால அந்த நமக்கு உண்டான அரசியல் சாசனம் தயாரானதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருடம் 11 மாதம் அதுக்கு அவங்க காலம் எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு உண்டான அரசியல் சாசனத்தை உருவாக்குறதுக்கு அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்த அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அதுக்கு உண்டான குழு இதை உருவாக்கி கொடுத்தது. அந்த அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த தினம்தான் ஜனவரி 26, 1950. இன்னைக்கு 76வது சுதந்திர தினம், 76வது குடியரசு தினம் கொண்டாடுறோம் இல்லையா? இதுக்கு புதுதில்லியில இதே மாதிரி இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? இந்தோனேசியாவுடைய 4வது அதிபர் சுகிண்டோ அப்படிங்கிறவர் வந்திருக்காங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டா, முதல் குடியரசு தினத்தன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்தவர் இந்தோனேசியாவினுடைய முதல் அதிபர் சுகர்னோ. இன்னைக்கு 76வது குடியரசு தினத்துக்கு அவங்களுடைய 4வது பாரதத்தினுடைய ஜனாதிபதி முர்மு அவர்கள் டெல்லியிலே இந்த தேசிய கொடியை ஏற்றி அந்த குடியரசு தின கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த குடியரசு தின கொண்டாட்டம் எதற்காக அப்படின்னு சொன்னா அது நமக்கு என்ன சொல்றாங்க, இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட அந்த சுதந்திர போராட்ட வீரர்களையும் இந்திய தேசத்திற்காக இந்த எல்லையிலே உயிர் நீத்த இராணுவ வீரர்களையும் கொண்டாடும் வகையில் நம்மளுடைய இந்த குடியரசு தினம் பயிலக நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த 76வது இந்திய தேசிய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். மாணவர்களே, நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த குடியரசு தினத்தன்று இதைத்தான் பேசுகிறோம். இன்றைக்கு ஜனவரி 26 குடியரசு தினம். இந்த தினத்தை ஏன் நாம் குடியரசு தினம் என்று கொண்டாடுகிறோம்? எதனால இந்த ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படின்னு கொண்டாடுறோம்? 1947 ஆகஸ்ட் 15 நம்மை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயரிடம் நமக்கு விடுதலை கிடைச்சது இல்லையா? அதனால அன்னைக்கு சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படின்னு கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
நம்மளுடைய தேசத்தை நாம் ஆள்வதற்கு நமக்கு உண்டான ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் சாசனம் இவற்றை உருவாக்கி ஜனவரி 26ஆம் தேதி. ஏன் இந்த ஜனவரி 26 அப்படிங்கக்கூடிய ஒரு தினத்தை நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி முழுமையான சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும், சுதந்திரம் எங்களது பிறப்புரிமைன்னு சொல்லி திலகர் சொன்ன மாதிரி அந்த ஆங்கிலேயரோடு நடந்துகிட்டு இருந்த போராட்டத்துல நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த ஜனவரி 26ஆம் தேதி தான் அறிவிச்சார். பூர்ண சுயராஜ்யம் தான் அது. அதனால அந்த நமக்கு உண்டான அரசியல் சாசனம் தயாரானதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருடம் 11 மாதம் அதுக்கு அவங்க காலம் எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு உண்டான அரசியல் சாசனத்தை உருவாக்குறதுக்கு அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்த அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அதுக்கு உண்டான குழு அதை உருவாக்கி கொடுத்தது. அந்த அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த தினம்தான் ஜனவரி 26, 1950. இன்னைக்கு 76வது சுதந்திர தினம், 76வது குடியரசு தினம் கொண்டாடுறோம் இல்லையா? இதுக்கு புதுதில்லியில இதே மாதிரி இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இந்தோனேசியாவுடைய 4வது அதிபர் சுகிண்டோ அப்படிங்கிறவர் வந்திருக்காங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டா, முதல் குடியரசு தினத்தன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்தவர் இந்தோனேசியாவினுடைய முதல் அதிபர் சுகர்னோ. இன்னைக்கு 76வது குடியரசு தினத்துக்கு அவங்களுடைய 4வது பாரதத்தினுடைய ஜனாதிபதி முர்மு அவர்கள் டெல்லியிலே இந்த தேசிய கொடியை ஏற்றி அந்த குடியரசு தின கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த குடியரசு தின கொண்டாட்டம் எதற்காக அப்படின்னு சொன்னா அது நமக்கு என்ன சொல்றாங்க, இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட அந்த சுதந்திர போராட்ட வீரர்களையும் இந்திய தேசத்திற்காக இந்த எல்லையிலே உயிர் நீத்த இராணுவ வீரர்களையும் கொண்டாடும் வகையில் நம்மளுடைய இந்த குடியரசு தினம்